அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ல இருந்து 30 வரைக்கும் தேவனுக்கேற்ற கிரியை குறித்து நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். தேவனுக்கேற்ற கிரியை என்ன அப்படின்றத பத்தி யோவான் 6:27ல இருந்து 30 வரைக்கும் வாசிக்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருந்த ஜனங்கள் என்ன சொல்ல கேக்குறாங்க அப்படின்னா, தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம மூலமா அநேக காரியங்களை செய்து வருகிறார். இப்போ ஒரு ஒரு நம்மள ஒரு காரியத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த காரியத்தை நம்ம மூலமாய் அவர் நிறைவேற்றணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும். நம்மை கொண்டு சில காரியங்களை செய்யற அந்த ஒரு இது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அதுக்கு ஏத்தாப்படி நம்ம கிரியை நடப்பிக்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எதை அதிகமாய் விரும்புகிறார்னா அவருக்கு ஏற்ற கிரியை. இப்போ உலக வாழ்க்கையிலேயே சரி, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிறக்குறாங்க, ஒரு குடும்பத்துல நம்ம அங்கமா இருக்கிறோம். அப்போ அந்த குடும்பத்திற்கு ஏற்ற காரியங்கள், அந்த குடும்பத்திற்கு என்ன தேவையோ, நாளைக்கு என்ன தேவையோ, இல்ல இன்னைக்கு என்ன பண்ணுனா அந்த குடும்பம் தெளிக்கும், இல்ல அந்த குடும்பம் முன்னோக்கி செல்லும் அப்படின்ற அந்த காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பிள்ளைகளை வளர்க்கிறது, பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்யறது, சம்பாதிக்கிறது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி காரியங்கள். அப்போ நம்ம பிள்ளைகளா இருந்தனா அவங்களுக்கு ஏற்ற அவங்களுக்குள்ள கிரியைகள் இருக்கு. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் இருக்கு, தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற கிரியைகள்னு இருக்கு. அப்போ நம்ம அதன்படி நடக்கிறோமா? அப்போ இங்க இடத்துல நீங்க பார்க்கும்போது அங்க ஆண்டவர் அந்த ஜனங்கள் அவருக்கு அந்த அப்பம் புசித்து அந்த கதை எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்ப அந்த ஜனங்கள் தான் அவர்கிட்ட வந்துட்டு பேசும்போது அவர் அப்படி சொல்றார், தேவனுக்கு ஏற்ற கிரியே நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, அப்ப நாங்க உண்மை விசுவாசிக்கணும்னா வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், அந்த மாதிரி அவங்க கேட்கிற காரியங்கள். அப்ப அவர் அங்க பின்னாடி வானத்துல இருந்து அனுப்பப்பட்ட அப்பம் நான் தான் அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க சொல்லுகிற ஒரு இது. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ஜனங்களுக்கு அவர் அதையும் சொல்றாரு, அப்பம் பூசித்து திருப்தியாகிறதுனால என்ன தேடுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து ஒருவேளை ஆண்டவரை விசுவாசித்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் அநேக நேரங்கள்ல நம்ம போய் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, எனக்கு இந்த அற்புதத்தை தாரும், இந்த அடையாளத்தை எனக்கு காண்பியும், நானும் உள்பட எப்ப பார்த்தாலும் ஆண்டவரிடத்துல அடையாளத்தையும் அற்புதத்தையும் கேட்டு கேட்டு அவரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் மேல உண்மையாவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு நடைமுறை காரியங்கள்லயும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறத அவரை அது நம்முடைய உள்ளுக்குள்ள நம்முடைய ரத்தத்திலேயே அது ஊர்ன காரியமா இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு நம்ம வாசிச்ச ஒரு காரியத்தையும் குறித்து நம்ம பேசலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு சொல்லும் போது நம்மள நிறைய பேர், நானும் அந்த ஒரு இதை எப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிறைய நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங், சிலர் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அப்படின்னா
ஒரு நேரம் தான் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா, ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலையா அப்படின்னு கேட்கிற ஒரு காரியமா இருந்தது. அப்போ எவ்வளவு நம்முடைய ஃபாஸ்டிங் பீரியட் ஜாஸ்தி ஆகுதோ, இல்ல எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிற பீரியட் ஜாஸ்தி ஆகுதோ, இல்ல எவ்வளவு கூட்டங்களுக்கு போகிற பீரியட் ஜாஸ்தி ஆகுதோ, அதை பொறுத்துதான் ஆண்டவரிடத்துல நாம ஆண்டவர் நம்மளோடு செயல்படுவார், இல்ல ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார், இல்ல ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம், இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் அங்க செழிப்படையும், நம்முடைய விசுவாசத்துல நம்ம வல்லவர்களாய் மாறுவோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பா இது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார், தேவனுக்கேற்ற கிரியை எது அப்படின்றத நாம ஆழமாய் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல நிறைய நேரம் ஜெபத்துல அலப்பாதீங்க, நிறைய காரியங்களை கருத்தாய் ஜெபியுங்க. எப்படி எலியா எப்படி ஜெபித்தான், பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தான். அந்த மாதிரி காரியங்கள் வேதத்துல ஆண்டவர் நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளா ஒரு ஒரு ஆண்டவருக்கு ஒரு இமேஜ் கொடுத்து அவர் இப்படிப்பட்டவரா இருப்பாரு, நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருந்தாதான் வந்து அவருக்கு என்ன பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இப்போ நினைச்சா வந்து எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கும், ஏன் நம்மளை வழி நடத்துறவங்க நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற நேரத்துல அதிகமாய் அந்த ஓவர் இமோஷனல் ஆக்கி, அந்த ஓவர் ஒரு ஹைப் ஒரு கிரியேட் பண்ணி, அதனால ஆண்டுடைய வல்லமை ஆக்சுவலி மனுஷனுடைய ஒரு இதுவே எப்படின்னா, ஒரு ஓவர் இமோஷனல் ஆகும்போது கண்டிப்பா வந்து அந்த நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம சில காரியங்கள் நடக்கிற இதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி ஒரு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமா இது பண்ற அந்த காரியங்கள் எல்லாமே எதுவுமே ஆண்டவர் வந்து நம்மிடத்துல வந்து இப்படிதான் இது இருந்தாதான் நான் வல்லமையை கொடுப்பேன். கத்தி 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 ஜோம் பண்ணி கைய அப்படியே தட்டி 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 ஜோம் பண்ணி அப்படியே ஒருவேளை அது நம்முடைய ஓவர் அன்பு நிமித்தமாகவும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஒரு வைராக்கியத்து நிமித்தமாகவும் அது வெளிப்படலாம். ஆனாலும் இதன் மூலமாய் ஒருத்தங்க வந்து இப்ப நம்ம பக்கத்துல நம்ம ஜோம் பண்ணிட்டே இருப்போம், நம்ம வாயும் அசையாது, நம்முடைய எதுவுமே சத்தமுமே கேட்கப்படாது. அப்ப அப்படிப்பட்டவங்க ஒருத்தங்க சர்ச்ல இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தங்க பயங்கரமா பாட்டு பாடி கைய தட்டி குதிச்சு ஜோம் பண்ணும்போது கண்டிப்பா சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவர்கள் அவர்களை விட அதிகமான வல்லமையை பெற்றவங்க, இவங்க அதிகமாய் ஆண்டவரிடத்துல நெருங்கி இருக்கிறாங்க, இவங்க அதிகமாய் விசுவாசத்துல உறுதிப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தோணல் வந்து இந்த காலகட்டங்கள்ல இருக்குது. ஆக்சுவலி அது அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோடு இருக்கிற ஐக்கியம் அப்படின்றது, நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்பது நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ, ஆண்டவரை நம்ம எவ்வளவு புரிந்திருக்கிறோமோ. அதான் நான் இப்ப யோசிக்க யோசிக்க தோணுது, ஆண்டவரை நம்ம மூளைக்கு நம்ம அறிவுக்கு எவ்வளவு எட்டி இது எப்படிலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி நம்ம புரிந்து வைத்து நம்ம செயல்படுகிறோம் அப்படின்ட்டு. ஆனா வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்ட கிரியையை நம்மிடத்துல விரும்புகிறார். முதல்ல அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. அவரை விசுவாசிக்கிறதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. நிறைய விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு வேதம் சொல்லுது. அப்ப விசுவாசம் அப்படின்றதே வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சோர்ந்து நம்முடைய இப்போ நானுமே நிறைய நேரங்கள்ல நினைப்பேன், 4th ஸ்டேஜ் கேன்சரோ இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இனி அவ்வளவுதான் போல அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரும். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம ஆனா டாக்டரால இது முடியாது, அப்ப ஆண்டவராலையும் இது முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்குள்ள வருமே ஒழிய, நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் வரணும் அப்படின்னா, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். சோர்வு வரும், போராட்டம் வரும், நிந்தனைகள் வரும். ஆனா ஒன்னே நம்ம புரிந்து கொள்ளணும், ஏன் எனக்கு இந்த பாடுகளை நியமித்தார், ஏன் இந்த காரியத்தின் வழியா என்ன நடத்துகிறார். ஒன்று நம்மளுக்கு கற்று தருகிறதற்காக, இன்னொன்னு நம்மள வந்து மற்றவர்களை நம்ம வந்து அந்த பாதை கூட போறவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்றதுக்கும் வழி நடத்துறதுக்கும் நம்மளே ஆண்டவர் சாட்சியாய் அவர் என்ன பண்றார், பயன்படுத்துகிறார். அப்போ தேவனுக்கு ஏற்ற தேவன் ஒரு கிரியையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நாமளும் என்ன பண்ணணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு பிள்ளைய வந்து அப்பா அம்மா வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு இதுல கொண்டு வரணும்னு அவங்க ஒரு ஏம் வச்சிருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் அந்த இது இருக்கணும். நான் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க விரும்புகிற காரியங்களுக்கு நானும் என்ன பண்ண கோஆபரேட் பண்ணாதான்
அந்த காரியங்கள் நடக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல கிரியை செய்ய விரும்புகிறார் அப்படிங்கும் போது நம்ம போய் அங்க நம்ம சுய பலத்தையோ சார்ந்து இருந்துட்டு நம்ம இப்படிதான். அதான் எப்பொழுதுமே இந்த காரியங்கள்ல நீங்க தெளிவா இருங்க. ஒரு நாளும் வந்து நான் இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு போனேன், இவ்வளவு நாள் நான் இப்ப லெந்து டேஸ்னா 40 நாளும் நான் காலையில விடிய காலம் நான் சபைக்கு போயிட்டு காலையில ஆலயத்துக்கு போனேன், விடிய காலம் எந்திரிச்சு நான் மட்டன் சாப்பிடல, சிக்கன் சாப்பிடல, நான் பூ வைக்கல, இந்த மாதிரி காரியங்கள் நம்மளே சுய ஒரு இத கொடுத்து நம்மளுடைய ஆத்மாவை ஒரு அடக்கி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு உதவுமே அல்லாம, இப்போ இந்த ஒரு தியானம் பண்றாங்க, இல்ல ஒரு போய் உட்கார்ந்து நிறைய நேரம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து காத்திருந்து அந்த வல்லமைய வந்து இல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அப்படின்ற ஒரு காரியங்கள் எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாய் இந்த காரியங்களை நம்ம பண்ணாதபடிக்கு நம்ம தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேதுருவை பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுருக்கு அந்த வெளிப்பாடு வந்து நாத்தான் வேலை போல ஸ்க்ரோல் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தி தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிச்சு கொண்டோ அதுல ஃபாஸ்டிங் இருந்து கொண்டோ அப்படி இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் ஆனா தேவன் அவரோடு கூட ஒரு ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் அவன் நடந்து அவர் கூட வரும்போது அந்த வெளிப்பாடுகளை பேதுரு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மிடத்துல என்ன விரும்புகிறார், நம்ம அவருக்கு பிரியமான காரியம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நான் உம்முடைய வழியில நான் நடக்கணும், உமக்கு பிரியமான. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியையே நடப்பிக்கணும் அப்படிங்கும் போது முதலாவதாக ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவரை நாம விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அதனால்தான் அவர் அங்க இதோட அவங்க கேட்கும் போது வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை, நம்ம எல்லாருமே அடையாளத்தை நம்ம சொல்லுவோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளத்தை பார்த்தும் விசுவாசிக்கல அப்படின்லாம் நம்ம சொல்லுகிற காரியம் இருக்கு. ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி செயல்படுகிறார் என்பதை நிறுத்தி நிதானமா இருந்து யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம நிறைய நேரம் நம்ம அவசரமா இந்த இது இருக்கு அந்த இருக்கு இதுக்கு ஓடணும் அதுக்கு ஓடணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னோன்னா காலையில எந்திரிச்சு நான் 1 hour அப்படியே பிரேயரையே பண்ணிட்டு அப்படியே ஜெபித்துட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே நான் எடுத்து வச்சுட்டு இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு எதுலமோ தியானிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பிரேயர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவரே நான் என்ன சொல்ல போறேன், நீர் பேசும் அப்படின்னு சொல்லும் போது இந்த இன்னைக்கு உள்ள தியான அந்த காரியத்துல அப்படியே ஆண்டவர் அந்த காரியங்களை எனக்கு உணர்த்தி தராரு. அப்ப இந்த இடத்துல நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில அகப்பட்டு அவன் வந்து அவனை எல்லாரும் காயப்படுத்தி விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன்னா ஆசாரியன் வந்து அது தொட்டா அவன் தீட்டுப்பட்டுருவான், அவன் அங்க போய் அவன் என்ன பண்ண முடியாது, ஆராதனை செய்ய முடியாது, ஆலயத்துல இது பண்ண முடியாது. அப்போ அங்க சமாரியன் ஒருவன் வரான். அப்ப அவன் வந்து இந்த காரியங்களை அவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்து தன் சுய வாகனத்துல ஏற்றி அவனை பராமரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் அங்க கேட்கும் போது இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு இரக்கம் செய்தவனே. இந்த காரியத்தை பார்க்கும் போது நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்மிடத்துல எந்த கிரியை காணப்படுகிறது, இதுல தேவன் விரும்புகிற கிரியை என்ன? ஆசாரியன் ஆலயத்துக்கு தான் போனான், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு தான் போனான், ஆண்டவருடைய கிரியையை நடப்பிக்க ஆண்டவருக்கு மேல ஜனங்களுக்கு விசுவாசம் உண்டாகும்படியாய் அந்த காரியத்தை செய்யும்படியாய் தான் போனான். ஆனா ஆண்டவர் அங்க யாரை வந்து அவர் இதுவா விரும்புகிறார், யாருடைய கிரியையை ஆண்டவர் அங்க விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு சமாரியனுடைய காரியம். ஒருவேளை அவனுக்கு வந்து ஆண்டவரை குறித்து தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பானா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யூதர்களுக்கு சமாரியர்களை ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்கவர்கள் அப்படின்ற அவங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு காரியமா இருக்கிற. ஆனா அவனுக்கு வந்து தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னது என்பதை தேவன் அவனுடைய இருதயத்துல உணர்த்தி இருந்தார். அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல நான் இதை பண்ணல, ஐயோ நான் இங்க போல அங்க போல, இதை கற்றுக்கொள்ளல, ஐயோ ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனே, இந்த மாதிரி நீங்க நல்லா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நடைகளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை அழகா வழி நடத்துவார். நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து எதையாவது குறித்து
எனக்கு அது நிறைய நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் அதை புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது மனுஷரை நம்புகிற காரியத்தை நம்ம விட்டுறணும். இவங்க எனக்கு இந்த காரியத்த பண்ணுவாங்க. இப்போ நான் பெரியவங்க எல்லாம் சொல்லி சின்ன வயசுல கேட்டிருக்கேன். இவங்க நம்ம ஃபேமிலில ஒரு பெரிய ஆளு. அவங்க ஏதோ ஒரு அவசரம் ஆத்திரம்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அப்படின்னு ஒரு மனுஷர்களை சார்ந்து இருக்கிற ஒரு காரியம். இவங்க இவங்க நமக்கு உதவி செய்வாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க மனுஷரை சார்ந்து இருக்கிறீங்களோ, கண்டிப்பா அவங்க மூலமா தான் உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது. அத முதல்ல நம்ம புரிந்துக்கணும். எந்த ஒரு மனுஷனையும், இல்ல நம்ம சர்ச்ல இந்த ஐயர் பாஸ்டர் இருக்காங்க. அவளுக்கு வந்து நெறைய கனெக்ஷன் இருக்கு. எல்லா பெரிய இதுல ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம அவங்க கூட ஒரு நல்ல ஐக்கியத்துல இருக்கும்போது, வேண்டாம். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கட்டும். இல்ல ஒரு டாக்டர் கூட நல்ல ஐக்கியம் இருந்ததுன்னா, நமக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டீஸ் கிடைக்கும். இல்ல இல்ல நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல இருக்கணும். நம்முடைய விசுவாசம் எங்க இந்த சின்ன காரியத்துல தான் நம்ம தவறுகிற ஒரு காரியம். நம்முடைய முழு விசுவாசமும் நம்ம பாதி ஆண்டவர் மேலயும், பாதி டாக்டர் மேலயும் வைக்கிறது. பாதி மனுஷங்க மேலயும், பாதி ஆண்டவர் மேலயும் வைக்கிற ஒரு காரியம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? என்ன ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு செய்வார். ஆண்டவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ரொம்ப அழகா நீங்க யாரை மீட் பண்ணணும் உங்களுக்கு நிறைய நேரம் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்றேன். நிறைய நேரம் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இவங்க நம்ம கூட பக்கத்துல இருந்தா இவங்க நம்மளுக்கு உதவுவாங்க. இவங்க நம்மள வழி நடத்துவாங்க. யாரு ஒரு மனுஷனும் நம்மள வழி நடத்த மாட்டாங்க. ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்க அவர்களை பயங்கரமா சார்ந்து இருந்து ஒருவேளை அது அது அவங்க தப்பா இருக்காது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அவங்க மேல அதிகமான நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம ஏமாந்து போனா அது நம்ம தான் காரணம். நம்ம யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய கிரியை நான் நடப்பிக்கிறோம். இந்த சமாரியனை போல அவன் பாட்டுக்கு போயிட்டு நான் அவன் எதையுமே யோசிக்கல. நான் இன்னைக்கு சிலர் அதையும் பிளான் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு என் கழுதையில போறேன், இப்படி பிரயாணப்பட்டு போறேன். ஆண்டவரே வழியில ஒரு 4 ஆத்மாவை எனக்கு தாரும் ஏசப்பா. அவங்களெல்லாம் பிடிச்சு நான் உமக்குன்னு கட்டி ஆதாயப்படுத்தி நான் கொண்டு வந்து அங்க விட்டுறேன். அப்படி கிடையவே கிடையாது. யார் நம்முடைய பாதையில நமக்கு எதிர் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. யாரை நாம சந்திப்போம் அப்படின்னு தெரியாது. யாருக்கு நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் தேவன் வந்து நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம நல்லா ஆழமாய் பார்த்தோம் அப்படின்னா இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது ஒரு அந்த சமாரியனை குறித்து அந்த இடத்துல அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த அந்த நியாயசாஸ்திரி சோதிக்கும்படி வந்து இது பண்றான்ல, அப்ப அவன் கிட்ட வந்து அவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து ப்ரீ பிளான் பண்ணி இத பண்ணுகிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் உடனே இது செட்டப் பண்ணி அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்று தரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கண் முன்னாடி காட்டுவார். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு இல்ல உங்களுக்கோ ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கற்று தரணும் அப்படின்னா நம்மள வேற எங்கேயும் கொண்டு போக மாட்டாரு. இன்னைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா சிஸ்டர், 4th ஸ்டேஜ் கேன்சர் அவங்க நடமாடிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்குள்ள என்னது ஒரு விசுவாசம். நம்ம எங்கேயுமே போல, நம்ம உட்கார்ந்த இடத்துலயே அந்த விசுவாசத்திற்கான காரியங்களை அவர் ஏற்படுத்தி தருகிறவரா இருக்கிறார். நம்ம ஓடி ஐயோ என் விசுவாசம் ஆண்டவரே என் விசுவாசம் பெருகணும், நான் எங்க போவேன் ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அவங்க நடமாடுகிறாங்க, அவங்க சமைக்கிறாங்க. அதை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வளருது. அப்போ நமக்கு தேவையான காரியத்தை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உமக்கு என்ன பிரியம். அப்போ அவன் ஆண்டவரை அறியாதவனா இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கிற ஒரு காரியம் இருக்குது. அடுத்த இன்சிடென்ட்டும் இது நம்ம அதிகமா இந்த காரியத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய காரியம் நம்மள அநேகர் அதுதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய அதே மாதிரி நான் இன்னொரு எப்படி மனுஷங்களை நம்ப கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஆளை அங்க தெரிந்தெடுத்து நமக்குன்னு ஒருத்தரை அந்த இடத்துல வைத்திருப்பார் நமக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இது எப்படி இருக்குமோ அது எப்படி இருக்குமோ. முதல்ல இன்னொன்னு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். சில நேரம் நம்மளுடைய குற்றங்களுக்காக மற்றவங்களை பிளேம் பண்றது. ஒருவேளை உங்களில யாராவது அந்த மாதிரி ஒரு பிளேம் பண்ணுகிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இன்னைக்கோட இதை விட்டுருங்க. நம்மளுடைய
நம்ம செய்த தவறுகளுக்காகவோ நம்மளுடைய இதுக்காகவோ நம்ம மற்றவர்களை நம்ம குற்றப்படுத்துகிற காரியம், இல்ல ஆண்டவரை குற்றப்படுத்துகிற காரியம், இதை மாத்திரம் நம்ம செய்யவே கூடாது. இது பிராக்டிக்கலா இது இதுவும் நம்ம இடத்துல ஒரு காணப்படக்கூடிய தேவனுக்கு ஏற்ற கிரியை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல அது ரொம்ப கேள்விப்படுறேன். ஒரு கல்யாணம் வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னா பெற்றோரை குறை சொல்லுகிற காரியம். என்ன படிக்க வைக்கல, என்ன இப்படி பண்ணல, என் கூட பிறந்தவங்களை இது பண்ணாங்க, என்ன இப்படி பண்ணல, என்ன அது பண்ணல, எனக்கு இது தரல, என் பெற்றோர் என்ன இப்படி பண்ணாங்க, என்ன என் சொந்தக்காரங்க இப்படி பண்ணாங்க, என் மாமியார் மாமனார் என்ன இப்படி பண்ணாங்க. நீங்க அனுமதிக்காம யாரும் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. முதலாவது நம்ம ஆண்டவரை நமக்கு நெருக்கமா ஆண்டவரோடு நமக்கு ஐக்கியம் வைக்கும் போது அவர் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எல்லா ஆலோசனைகளையும் நமக்கு சொல்லி தருவார். அப்புறம் நாம ஏன் மனுஷருடைய ஆலோசனை கேட்கிறோம்? ஒருவேளை நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்ம பெற்றோருடைய ஆலோசனையும் மற்றவருடைய ஆலோசனையும் நம்ம கேட்டு நடக்கிறவர்களா இருப்போம். கண்டிப்பா அது நடக்கணும். கீழ்ப்படிதல் அது கண்டிப்பா அது பெற்றோர் தப்பே சொன்னாலும் கூட அது பெற்றோர் அவங்க சொன்னாங்க, நம்ம கண்டிப்பா கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு வார்த்தை அப்படிதான் நமக்கு சொல்லுது. ஆண்டவருக்கும் நம்ம கீழ்ப்படுகிற காரியம் முதலாவது. அப்போ அவர் நம்மளுக்கு வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போகும்போது நான் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லுகிற என்ன ஒரு இதுனா நம்ம என்ன காரியமா இருந்தாலும் அது நாம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரத்துல கேட்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் நமக்கு கற்று தருவார். அப்ப அந்த டைம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ல ஆண்டவரத்துல கேட்கல. இன்னொரு இது என்ன அப்படின்னா ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறுனாலும் நான் சொல்றேன் கவலைப்படாதீங்க. நான் இந்த டிசிஷனை நான் தப்பா எடுத்ததுனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுகிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவரத்துல கேட்கும் போது எந்த தவறுகளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதை சகலத்தையும் நேர்த்தியாய் மாற்றி தரு அவரால முடியும். அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே இந்த இடத்துல நான் ஒரு தவறை செஞ்சுட்டேனோ இல்ல இந்த இடத்துல ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனோ ஒரு செகண்ட் தான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம யாரையுமே பிளேம் பண்ண மாட்டோம். அது நிறைய நான் அது அந்த பிளேமிங் இது நிறைய பாக்குறேன். அந்த பிளேமிங்னால நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிற காரியம். சிலர்கிட்ட எல்லாம் அவங்க பேசும்போதே எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும். ஆனா சொல்றது இல்ல. ஏன்னா நம்ம வாயினால நம்ம சொல்ல போகும்போது அந்த காரியங்கள் தவறுதலாய் போய் முடியும். அவங்க தப்பா புரிஞ்சுட்டு நம்மள வெறுக்கிற காரியங்கள் இருக்கும். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்துல சில நேரங்கள்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது சிலர்கிட்ட கோபம் வரும். இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, நம்ம இவங்கள சொல்லுவோம், இவங்க பண்றது தப்பு. இதனால நம்ம அவங்களுடைய விசுவாசத்தை குற்ற உணர்ச்சியை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அங்க அங்க என்ன ஆயிருது? அவிசுவாசம் உண்டாகுது. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ம மற்றவங்களை ஏன் பிளேம் பண்றோம்ல? சோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள சூழ்நிலைகள்ல ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருந்துட்டு அந்த இடத்தை விட்டு விலகி போகிறது நல்லது. அவர்களுக்காக ஜெபித்துட்டு ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்து அமர்த்துறேன். ஏன்னா அந்த கண்கள் திறக்கப்படலை இல்லைன்னா அந்த காரியங்களை புரிந்து கொள்கிற தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஒரு சபைகள்லயுமே சரி சிலர் இந்த இதுக்கு வரல இவங்க அதுக்கு வரல அப்படின்னா அவங்கள உடனே குற்றப்படுத்த யாருடைய சூழ்நிலையும் நமக்கு தெரியாது. யார் எப்படிப்பட்ட பாதையில கடந்து போகிறாங்கன்னு தெரியும். எல்லா நேரமும் எல்லாரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப இங்க பார்க்கும்போது மார்த்தாள் மரியாளுடைய காரியம் மரியாளுக்கு என்ன பிரச்சனையோ என்னையோ தெரியாது. அவ ஆனா ஹெல்ப் பண்ணலாம் இல்ல. அதுக்காக உடனே நம்முடைய சிலர் மருமகள் புதுசா கல்யாணமான நிறைய மருமகள் இது என்னுடைய இதுலயும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சொல்றேன். நான் பார்த்திருக்கேன். நிறைய மருமகங்க ஆரம்ப காலகட்டத்துல வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேர போய் பைபிளை தூக்கி வச்சுட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட மருமகளா இருந்தா இன்னைக்கு தயவு செய்து அந்த காரியத்தை விட்டுருங்க. அது தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. மாமியார் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு காரியங்கள் ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு காரியம் அன்னைக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அந்த குடும்பத்தின் அங்கத்தினராய் அந்த இடத்துல நம்ம பங்கு கொள்ளணும். அந்த நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை நம்ம செய்யணும்.
அந்த காரியங்களை விட்டு இல்ல நான் இன்னைக்கு இவ்வளவு வசனத்தை வாசிச்சு முடிக்க வேண்டியது இருக்கு, இந்த ஒரு ஃபுல் அதிகாரத்தையும் நான் முடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போய் நம்ம அங்க உட்கார்ந்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், அதனால நான் இங்க எந்த இடத்துக்கும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து அங்க இடரல் அடைகிற ஒரு காரியம் இருக்குது. அநேக மருமகளுங்க பண்ற காரியம் பைபிளை தூக்கி வச்சுட்டு பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த தன்னுடைய பொறுப்பை இது பண்ற. அப்ப எது தேவனுக்கு ஏற்ற கிரியை? கண்டிப்பா உலக பிரகாரமாய் நம்ம பார்க்கும்போது பைபிள் வச்சுட்டு வாசிச்சுட்டே இருக்காங்க. பாவம் இந்த பிள்ளை அவ்வளோ ஒரு பக்தி. நான் பார்த்த வரைக்கும் நிறைய இந்த பைபிள் தூக்கி வச்சுட்டு வாசிச்சுட்டே இருந்துட்டு மாமியார்கிட்ட எஸ்கேப் ஆனவங்க எல்லாம் பின்னால ஆண்டவரை அப்படி இருக்க பிடித்து ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா இருந்த இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு சாக்கு போக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து மார்த்தாள் வந்து மரியாளை பற்றி குற்றப்படுத்துகிறா. அவ நான் இவ்வளவு வேலை செய்யறேன் அவ அப்படின்னு. ஆனா அவ எங்க இருக்கிறா மரியாள்? எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு காரியம். நான் சொல்லுகிற அந்த இதுல வந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சாக்கு போக்குக்காக ஒரு மாய்மாலமா ஒரு காரியத்தை நீங்க பண்ணுகிறது வந்து தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. உண்மையாவே நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் தான் வந்து தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவன் அதை தான் விரும்புகிறார். ஒரு கதவை பூட்டிட்டு நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு நேரத்தை கழிச்சிட்டு அங்க எஸ்கேப் ஆயிட்டு வர காரியம் தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. அந்த ரெண்டு இதுலயும் ஒரு வித்தியாசத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த காரியத்தை நாமளும் செய்து கொண்டிருக்கிறோம். எது தேவனுக்கு ஏற்ற கிரியை, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு பிரியமா இருக்கிற காரியம் எது என்பதை நாம அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே எதை நீர் எனக்கு கற்றுத்தர போகிறீர், எதை நான் சொல்லணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏசப்பா, நீர் பேசும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நமக்கு காரியங்களை கற்றுத்தருகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காரியத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னது, தேவனுக்கு ஏற்ற காரியம், தேவனுக்கு ஏற்ற தேவன் விரும்புகிற ஒரு காரியம் எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம இப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலியா பட்டள எனப்பட்ட ஒரு பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மத்தை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ இங்க பார்க்கும்போது நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு பத்தி பார்க்கும்போது, கொர்நேலியு வந்து அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், தான தர்மங்கள் செய்தான், அவனிடத்துல எல்லா கிரியைகளும் அவனிடத்துல காணப்பட்டது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாமே அவனிடத்துல காணப்பட்டது. ஆனா அவனிடத்துல ஒரு காரியம் அவனிடத்துல குறைவுபட்டது. அப்போ ஆண்டவர் வந்து இங்க பார்க்கும்போது அங்க அங்க தூதனை அனுப்பி கொர்நேலியுவிடத்துல சில காரியங்களை சொல்லுகிறார். நான் ஆண்டவரே என்னன்னா, ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்றாரு, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் எல்லாமே தேவனுடைய சன்னதியில நினைப்பூட்டுதலா வந்திருக்குது. ஆனா நீ அங்க பேதுருன்னு ஒருத்தர் அங்க யோப்பா பட்டணத்துல ஆள் அனுப்பி நீ பேதுரு வரவழைச்சு நீ கூட்டிட்டு வா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவனும் உடனே என்ன பண்ணிக்கிறான், தன் மனுஷர்ல 2 பேரை இது பண்ணி அங்க அனுப்பி பேதுருவை வந்து இது பண்றாரு. அப்போ அங்க பேதுருவுக்கு இதே மாதிரி போய் அங்க ஒரு பேதுரு அங்க தனிமையில இருக்கும்போது அவனுக்கு பசியோட இருக்கு. அப்ப வானத்துல இருந்து என்னது நிறைய அந்த ஒரு துப்பட்டி வருது, அதுல பலவிதமான சகலவித இந்த ஜீவ இதெல்லாம் இருக்குது. அப்ப பேதுருவே அடித்து புசி அப்படின்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாரு, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதும் நான் புசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. பேதுருக்கு ஒரு வைராக்கியம். ஏன்னா அவர்கள் அந்த யூதர்கள் வந்து அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. தீட்டு ரொம்ப தீட்டுன்றதுல ரொம்ப ஒரு இதுவா இருக்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் என்ன அங்க சொல்லுகிறாரு அப்படின்னா, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயி. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு காலம் நான் பூசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிட்டு அந்த திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அப்போ பேதுரு இந்த காரியத்தை குறித்து அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் போதுதான் அங்க கொர்நேலியோட வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க பேதுருவை கூப்பிடுறதுக்கு. இந்த இடத்துலயும் வந்து பேதுரு வந்து ஒரு பக்தி வைராக்கியம், நான் வந்து இந்த தீட்டும் ஏன்னா பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம புசிக்க கூடாது, இது அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு காரியத்தை பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு. அங்க கற்றுக் கொடுத்துட்டுதான் அங்க என்ன பண்றாரு, கொர்நேலியு வீட்டுக்கு அங்க அனுப்புகிறார்.
அப்ப என்ன அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய காரியங்களை தீட்டாக எண்ணி விலக்கி வைக்கிற ஒரு காரியம். நிறைய பேர் வந்து இந்த வேற வேற இவங்களை சேவிக்கிற அந்நிய தேவர்களை சேவிக்கிற ஜனங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் நம்ம போக மாட்டோம். அவங்க கூட எந்த ஒரு ஐக்கியமும் வச்சுக்க மாட்டோம். அப்போ ஒரு ஐக்கியமும் வச்சுக்கல அப்படிங்கும்போது அது அந்த ஐக்கியம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாவம். அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட நம்ம இது பண்ணக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது அப்படின்ற நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நம்மளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அநேக காரியங்களை நம்ம வந்து நம்மளா அதை டிசைட் பண்ணிட்டு நம்மளா வந்து இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு நம்ம ஐக்கியமா இருக்கக்கூடாது, பழகக்கூடாது. நம்ம பழகாம அவங்களுக்கு எப்படி நம்மளை குறித்து தெரியும்? அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்காக நம்ம விக்கிரக கோயிலுக்கு நம்ம போனோம், இல்ல போய் அங்க அவங்ககிட்ட நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நடக்கைகள் தான் வந்து நம்ம ஆண்டவரை வந்து நம் மூலமாய் பிரதிபலிக்கணுமே ஒழிய, நிறைய நேரம் நிறைய பேர் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லி நிறைய பேர்கிட்ட போய் இப்படி இருங்க, அப்படி இருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை குறித்ததான சுவிசேஷம். அவங்க அதை கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படின்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து நம்ம சொல்லணும். கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் நம்ம அவருக்காய் காத்திருக்கிற காரியமும் நித்திய ஜீவனை குறித்தும் நம்ம பேசுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சில காரியங்களை வந்து நம்ம வந்து இது தீட்டு, இது இப்படி பண்ணக்கூடாது, ஆலயத்திலையும் வந்து இவங்க எல்லாம் லோ கேஸ்ட், இவங்களை சேர்க்கக்கூடாது, இவங்க இந்த இடத்துல வந்து இருந்தா இது ஆகாது, இவங்களை சேர்க்கக்கூடாது, இவங்களை இது பண்ணக்கூடாது. அது சிஎஸ்ஐ சபைகள்ல நிறைய இந்த மாதிரி காரியங்கள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? இது தேவன் பிரியப்படாத ஒரு காரியம். ஆண்டவர் வந்து நம்மள ஒரு ஊழியத்திலேயோ ஒரு காரியத்திலேயோ நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு போகிறாருன்னா எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவன் எப்படி இருக்கான்? அதிக பசியோட இருக்கிறான். அந்த நேரத்துலதான் அங்க வானத்துல இருந்து துப்பட்டி இது இறங்கி என்ன ஆகுது? இந்த மாதிரி காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்ன? அங்க பாக்குறோம் சமாரியானுடைய செயல்களை வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அது மேன்மையாய் பேசி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இங்க பார்க்கும்போது அவன் வந்து தனக்கு அது வந்து தீட்டு, இதை நான் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அது திட்டமும் தெளிவுமாய் சொல்லி கொடுக்கிறார். தேவன் என்ன இது பண்ணதுல நீ வந்து சுத்தமாக்கினவங்களே நீ தீட்டாக எண்ணாது. அப்போ எல்லா புற ஜனங்களும் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். எப்படி நம்மளை மட்டும் ஆண்டவர் உருவாக்குனார், தெரிந்து கொண்டாரு, அவங்கள சும்மா விட்டுட்டாரா? அவங்கள அவர் உண்டாக்கலையா? எல்லாரையும் எல்லா ஜீவன்களையும் எல்லா சிருஷ்டிப்பும் அவருடைய கரங்கள் தானே உருவாக்குனது. அவருடைய கரங்களினால உருவாக்கப்பட்ட மனுஷனை நம்ம எப்படி விலக்கி வைக்கிற ஒரு காரியம்? எந்த ஒரு இதுலயும் அப்படிதான். நம்ம யாரையுமே ஒரு விலக்கி வைக்கிற ஒரு காரியமோ இல்ல இவங்க கிட்ட ஒருவேளை அவங்க உங்களை சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட, ஒருவேளை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா அவங்களுக்கு நீங்க நான் விக்கிரகத்துக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அந்த அரிசியும் அவர் தானே உண்டாக்குனாரு, அவர் தானே எல்லாவற்றையும் இது பண்ணாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை நான் ஸ்தோத்திரத்தோட புசிக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே பிள்ளைங்கிட்டையும் சொல்லி கொடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடும்போது எல்லாமே என்னவாகும்? சுத்தமாயிடும். ஒண்ணுமே அசுத்தம் இல்ல, இது இங்க போயிட்டேன் நான் இந்த கோயில் வழியா போனேன் அதனால எனக்கு பிசாசு. சமீபத்துல ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என் பையன் 10th படிக்கிறான், நிறைய ஸ்ட்ரெஸ் போல, இவங்க வந்து 450 மார்க்குக்கு மேல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும்போது அவன் ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணிட்டான், அவன் சுத்தமா படிக்கிறதே விட்டுட்டான், மார்க் கம்மியாயிடுச்சு. எனக்கு திடீர்னு பேசும்போது என்கிட்ட போன் பண்ணிட்டு சொல்றாங்க, சிஸ்டர் எனக்கு எங்க அண்ணியா இல்லைன்னா எங்க வீட்டு சைட யாரோ தெரியல எனக்கு வந்து செய்வன வச்சுட்டாங்க. எப்படி உங்களுக்கு? ஏன் அப்படின்னா என் பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டான், ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் சிஸ்டர், அதனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், அவன் ஸ்கூல்ல அவனுக்கு புரியுதான்னு கேட்டீங்களா? அவன்கிட்ட பேசுனீங்களா? அவனோட டீச்சர்ஸ் கிட்ட போய் பேசுனீங்களா? இல்ல, நாங்க 7 பாஸ்டர் கிட்ட போய் ஜோம் பண்ணோம், 4 பாஸ்டர் வந்து இது வந்து இந்த கட்டு, இது மந்திரவாத கட்டு, இதை எடுக்கணும் அப்படின்னா நீங்க இத்தனை நாள் ஜெபிக்கணும், இந்த காலத்துல
அப்ப நான் கேட்டேன், நீங்க இத்தனை வருஷம் உபவாசித்து, ஜெபித்து எல்லாம் பண்றீங்க. எப்படி அந்த ஆண்டவருடைய வல்லமைய விட அந்த கட்டு உங்க குடும்பத்த வந்து பாதிச்சுச்சா? அப்படின்னா, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா அவங்கள வழிநடத்தின பாஸ்டர்ங்க பாருங்க 4 பேர், 7 பேர்ல 4 பேர் வந்து இது மந்திர கட்டு. யாருன்னா, உங்க அண்ணி வச்சிருக்காங்க. பாவம் அந்த அண்ணி எனக்கு எனக்கு புரியல. அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படி என்ன பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா? எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் தேவையா? ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போங்க. பிராக்டிகலா அவங்க பேசுவாங்க. கவுன்சிலர் கிட்ட போய் பேசும்போது அவங்க பேசுவாங்க. இல்ல நீங்களுமே ஒரு டிப்ரஷன்ல இருக்கீங்களா? ஒரு மாதிரி இருக்கீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபியுங்க. பிராக்டிகலா இருக்க கத்துக்கணும். ஒண்ணுமே முடியலையா? எதுக்கு ஆண்டவர் டாக்டர்ஸையும் ஆண்டவர் தான் உருவாக்குனார். போயி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்தாலே பிரெயின் ஃபாக்கா இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். போய் ஒரு ஒரு லேடி டாக்டர பார்த்துட்டு எனக்கு வீக்கா இருக்கேன். எனக்கு மெடிசின் குடுங்க. எப்பவுமே ரொம்ப வீக்கா இருக்கும்போது பிரெயின் வந்து மைண்ட் வந்து கிளியரா இருக்காது. எல்லாமே மறந்து போறா இருக்கும். குழப்பங்களா இருக்கும். அது நான்லாம் நல்லா அத அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போகும்போது முதல்ல வந்து மெமரி தான் லாஸ் ஆகும். ஒண்ணுமே எத எங்க வச்சோம்னு ஞாபகம் இருக்காது. எல்லாமே மறந்துரும். ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கு போய் அதுக்கான சப்ளிமெண்டோ இல்ல அதுக்கான ஒரு நல்ல உணவு வகைகளோ எடுத்துக் கொள்ளும்போது உங்க மைண்ட் கிளியர் ஆயிடும். திங்கிங் நார்மல் ஆயிடும். இது லிட்டரலி அப்படியே பிள்ளை வந்து ஸ்ட்ரெஸ்ல இப்படி இருக்கிறான்றத விட்டுட்டு எங்கெல்லாம் போயிட்டாங்க. பிளாக் மேஜிக்லாம் போய் அது பாஸ்டர்களும் அதை உறுதிப்படுத்தி அடுத்து அந்த பிளாக் மேஜிக்கை எடுக்கிறதுக்கான இதுக்கெல்லாம் போய் எது தேவனுக்கு ஏற்ற கிரியை என்பதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரு அதுக்காக உடனே என் பிள்ளைய இதுன்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள் ரொம்ப இன்டர்நெட் இந்த மாதிரி கலாச்சாரங்கள்ல இருக்கும்போது எது சரி எது தவறு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்குதோ இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில ஞானமாய் எப்படி ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா எப்படி பிசாசு நம்மள வந்து இது பண்ணுவான்? நம்ம யோபுல பாக்குறோம். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாக்கவில்லையா? அப்படின்னு பிசாசு கேட்கிறான் ஆண்டவர். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு விசுவாச கிரியை நமக்குள்ள காணப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு நம்முடைய செவியையே சாய்க்க மாட்டோம். எனக்கு எனக்கு சாபம் இருக்கு என் குடும்பத்துல. எனக்கு இது பாவம் இருக்குது. இந்த பாவத்த கழுவுறதுக்கு நான் என்ன செய்வோம்? அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களை நாடி போகிற காரியம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? இது தேவனுக்கு ஏற்ற கிரியை கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம இதை குறித்ததான தெளிவு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேணும். அடுத்தது பார்க்கும்போது இங்க கொர்நேலியு எல்லாமே ஜெபம், வேத வாசிப்பு, தான தர்மம் எல்லாமே இருக்கு. அப்போ அங்க பேதுருவ அனுப்புறாரு. இப்ப சொல்லுவாங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவு அந்த அந்த காலகட்டங்கள்ல தான் ஆவியானவர் அருளப்பட்டாரு. அதனால கொர்நேலியுவ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஆண்டவர் பேதுருவ அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அஹ் பேதுரு பேசும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். எந்த ஜனத்தால் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றேன்னா எந்த ஜனத்தினாலாயிலும் எந்த ஜனமாய் இருந்தாலும் ஆண்டவரை அறிந்த ஜனமோ அறியாத ஜனமோ எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேதுரு பேசுகிறார். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான எல்லா காரியங்களையும் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது அப்புறமும் அடுத்து 43ஆம் வசனத்துல சொல்றாரு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு. அப்போ கொர்நேலியுவுக்குள்ள எப்படின்னா ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தது. ஜெபம் இருந்தது, வேத வாசிப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ அந்த நீதி செய்யணும் அப்படின்ற ஒரு காரியம், விசுவாச கிரியை உன்னிடத்துல இருந்து வெளிப்படணும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் அங்க அவனுக்கு பேதுரு மூலமாய் உணர்த்தும் போது வசனத்தை கேட்ட எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற கிரியை எதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கு? முக்கியமா நம்ம இடத்துல காணப்பட வேண்டியது விசுவாச கிரியை. அப்போ எந்த ஜனமாய் இருந்தாலும்ன்ற ஒரு வார்த்தையை வேதம் அங்க சொல்லுது. அப்ப யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான கிரியை செல்லும். அது சமாரியனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நீங்க பார்க்கும்போது ரூத்துடைய காரியத்தை எப்பவுமே நம்ம வந்து விசுவாச கிரியைன்னு சொல்லும்போது ஆபிரகாம பத்தி சொல்லுவோம். நிறைய காரியங்கள் அதான் எந்த ஜனத்திலயும் அவருக்கு நீதியான காரியங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்கள் தான்
ஆண்டவருக்கு உகந்தவன் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இது எப்பொழுதுமே இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் நீதி செய்தான், தேவனுக்கு ஏற்ற கிரியையை செய்தான். உடனே நம்ம வந்து ஆபிரகாம் வந்து இது என்ன பிள்ளைய பலி கொடுக்க போனதுதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். அது வந்து விசுவாசத்துல அவன் வல்லவனானான். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆண்டவர் அவன் நீதி செய்தா, அவனத்துல விசுவாச கிரியை வெளிப்பட்டுச்சு. அதன் மூலமாய் அவன் அநேக காரியங்கள் விசுவாசத்துல வல்லவன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அந்த காரியம் இருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்போ? நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல எல்லா உன் சந்ததிய பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ அவன் விருத்த சேதன உடன்படிக்கை ஆண்டவரோடு பண்ணி கொள்கிறதுக்கு முன்னரே இந்த காரியங்கள் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணது? உறுதிப்படுத்தப்பட்டது. அவன் விசுவாசித்தான். அவன் அதனால்தான் ஆண்டவர் நிறைய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்திருப்பாங்க. ரொம்ப எல்லாம் ஆண்டவரோடு அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்காது. ஆண்டவரை வேற இதுவா கூட இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் இடத்துல எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே குணமாக்கும், விடுவிக்கும். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாச கிரியையே தான் ஆண்டவர் அங்க பார்க்கிறார். அப்ப இங்க ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிற. இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரத்துல இன்னும் எனக்கு அற்புதத்தை தாரும், ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்பதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஆண்டவரே அந்த விசுவாச கிரியை ஆட்டோமேட்டிக்கா. இப்போ சிலர் வந்து நான் ஒரு இதுக்கு சொல்றேன். அதுவும் நான் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய எனக்கு அது நான் அப்சர்வ் பண்ண காரியம். ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்பவும் அவங்க செய்த நன்மைகளை தான தர்மங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை செஞ்சேன், இந்த ஸ்கூல்ல இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், இவங்களுக்கு இதை பண்ணேன், அவங்களுக்கு அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதை வந்து நம்ம செய்யறோம். இது நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து உந்தப்பட்டு நம்ம இந்த காரியத்தை செய்யறோம். ஏன் அந்த காரியத்தை குறித்து பிரபலப்படுத்தி அந்த காரியத்தின் நிமித்தம் வருகிற மேன்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம்னு தெரியல. அது அநேக நேரத்துல நம்ம இதை பண்றோம். நான் இந்த காரியத்தை செஞ்சேன், நான் அந்த காரியத்தை செஞ்சேன், இதன் மூலமாய் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் இத்தனை பேருக்கு கூட்டம் வச்சு சாப்பாடு போட்டேன் அப்படின்ட்டு. இது தேவனுக்கு ஏற்ற கிரியையா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா வலது கை செய்யறது இடது கை அது அந்த வசனம் எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு கை செய்யறது இன்னொரு கைக்கே தெரியக்கூடாது அப்படின்றது அங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்படிதானே? இதை நம்ம ஒரு ஹெல்ப் பண்றது, அது போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ற காரியம், இல்ல நம்ம ஒரு உதவி செஞ்சதை சொல்லி காட்டுகிற காரியம், இல்ல நம்ம உதவி செஞ்சவங்க நம்மகிட்ட நன்றி மறக்கும் போது அவங்கள கூப்பிட்டு பிடிச்சு திட்டுற காரியம். நான் மத்தவங்களை சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையிலயுமே அது நடந்திருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை இப்ப ஒருத்தர் மேல, அதான் எப்பவும் சொல்லுவேன், ஒருத்தர் மேல சண்டை போடணும்னு கோவம் வருது, சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கோவம் வருது, சில காரியங்கள் நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல வருது, வாயே திறக்காதீங்க. ஏன்னா அவங்க அது புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம போய் முதலாவது என்ன பண்ணோம், நம்மள இது பண்ணிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரோம்ப்பா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கத்தி நம்ம அவங்களுக்கு செஞ்ச நன்மையை நம்ம சொல்லி காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒரு இதுக்கும் பிரயோஜனமே இல்லை. அது தேவனுக்கு ஏற்ற கிரியே இல்லை. அங்க என்ன பண்ணுது, தேவன் துக்கப்படுகிற மாதிரிதான் ஒரு அனுபவம் ஆகி போயிடுது. ஏன்னா அவங்க நல்ல செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ அது கிடையாது. நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருந்தது. நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு திருப்பி போய் என் சுயத்தை அங்க காமிச்சேன் அப்படின்னா இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே துக்கப்படுத்துகிற ஒரு காரியமா தான் இருக்கு, மனமடிவாக்குகிற காரியம். இந்த காரியங்கள்ல நம்ம உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்லயும் சரி, தேவனுக்கு ஏற்ற கிரியை எது என்பதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அந்த நீதியை குறித்து சொல்லும் போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. இப்போ அவன் தேவனை விசுவாசிக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் மேல எல்லாவற்றையும் வைக்கிற காரியம். தேவனை விசுவாசிக்கிறங்கும்போது அவனுக்கு குழந்தை கிடையாது, வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளையை தருவேன்னு சொல்றாரு. ஒரு மனசுக்குள்ள கண்டிப்பா வந்து நமக்கு என்ன வந்திருக்கும், ஒன்னத்துக்கே வழி இல்ல இங்க, வானத்து நட்சத்திரம் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். நான் இன்னைக்கு ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுவும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துலதான் சொல்றேன். நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு என்ன வேணும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரத்துல கேளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடந்தது மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள அதை உருவகப்படுத்தி, உங்களுக்கு பலவீனமா இருந்ததுன்னா நல்ல பலத்தோட நீங்க இருக்கிற மாதிரி நீங்க எல்லாவற்றையும் உங்க மனசுக்குள்ள கற்பனையில கொண்டு வந்து, ஆண்டவரே இதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரு நான் அதை பாக்குறேன். நம்ம அதை யோசிச்சு பார்த்தா நான் கண்ணுக்குள்ள கொண்டு வந்து இருக்கும்போது வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை நம்மளா இருந்தா ஒண்ணு தந்தா ஒரு நட்சத்திரம் தந்தா போதும் ஆண்டவரே, இவ்வளோ சந்ததி எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, அது ஒண்ணு கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ஆண்டவரே ஒரு வீடு தந்தா போதும் ஏசப்பா, ஒரே ஒரு லோனை அடைச்சா போதும் ஏசப்பா, ஒரே ஒரு கடனை எனக்கு அப்படி கிடையாது. நீங்க எல்லா கடனும் அடைக்கப்பட்டு நீங்க அப்படி ஒரு இந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற, எப்பவுமே இல்ல இல்ல இல்லன்னு குறை சொல்லாதீங்க. இது இல்ல அப்படின்றத நினைச்சு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. அது இருக்கோ இல்லையோ, நான் அதான் சொல்லுவேன், 10 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டுலதான் நம்ம இருக்க போறோம். 10 வகையான சாப்பாடு இருந்தாலும் ஒரு சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போறோம். நம்ம அன்னன்னைக்கு நம்மளுடைய பாடுகள் ஒன்னையும் நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு 4 பங்களா அங்க இருக்குது, என்னோட ஒரு அத்தை இருப்பாங்க, அப்படி இது பண்ணுவாங்க, பந்தா பண்ணுவாங்க. யார்கிட்ட இப்ப எனக்கு அங்க ஒரு பங்களா இருக்கு, எனக்கு மும்பைல ஒரு வீடு இருக்கு, பெங்களூர்ல பக்கத்துல இருந்து கேட்கும் போது பயமா இருக்கும். எப்படி இஷ்டத்துக்கு போய் கூட விடுறேன். அதுக்காக நம்ம அப்படி பேசணும்னு அவசியம் இல்ல. நம்ம அது மாதிரி நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. நீங்க பலவீனமா இருக்கீங்களா, நான் பலத்தோட இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். விசுவாச கிரியை நம்மிடத்துல இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். எதுல? நம்முடைய வார்த்தைகள்ல முதலாவது. அடுத்து ஆண்டவருக்கு தெரியும், நீ வார்த்தையில சும்மா கதை விடாத, உள்ள அங்க ஆடி போய் கிடக்குற அப்படின்ட்டு. ஆடி போய் கிடந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஆட்டமா இருக்குது ஏசப்பா, நீங்க அதை ஸ்டடி பண்ணி தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க கேட்கும் போது விசுவாசத்தினால் ஆகும் நீதி அங்க வெளிப்படும். எந்த மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீதி செய்கிறவன் தான் அவருக்கு உகந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:23 வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்ப பாருங்க, நீதி செஞ்சா தேவனுடைய சிநேகிதன். அப்ப நம்ம தேவனுடைய சிநேகிதர்களாய் மாறணும், தேவனுக்கு பிரியமாய் மாறணும் அப்படின்னா நம்ம நீதி செய்யணும். எதுவோ அது நடக்குதோ நடக்கலையோ அதுல ஆண்டவர் எனக்கு நடத்தி தருவார். உலக பிரகாரமா இது முடியலையோ, ஆண்டவர் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறும்போது ஆண்டவருக்கு சிநேகிதர்கள், ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனுஷனாய் நம்ம மாறுகிற ஒரு காரியம். அதுதான் எனக்கு அந்த ரூத் வேற விசுவாச கிரியைன்னு சொல்லும் போது நம்ம எப்பொழுதுமே விசுவாசங்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஆபிரகாம் வருவாரு, 2வது யார் வருவா அப்படின்னா ஒரு அந்நிய தேசத்துல இருந்த ராகாப் நமக்கு ஞாபகம் வருவா. அப்படித்தானே? விசுவாச கிரியை அவளிடத்துல இருந்து வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. ரூத் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். ரூத் 1:16 வாசிக்கலாம். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி சொல்றாரு உம்முடைய, எனக்கு அந்த வசனம் அப்படியே வாசிக்கும் போது புல்லரிக்கும். உம்முடைய தேவன், அவ யாரு? மோவாபிய ஸ்திரீ. எல்லாமே போச்சு. புருஷன் போயிட்டாரு, அவங்களுக்கு அவங்க மோவாபுக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து அவ மூத்தவள் போயிட்டா. இவதான் யாரோட இருக்கா? ரூத்தோட நகோமியோட அவ இருக்கிறா. ஆனா இப்போ உலக பிரகாரமா என்ன நினைப்பாங்க, எல்லாம் போய் நீ இந்த மாமியார் கூட போய் உட்கார்ந்துட்டு இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, நம்ம பெற்றோர் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு உலக பிரகாரமா யோசிப்போம். ஆனா அவ ஒன்றை அறிந்து கொண்டா, நகோமியுடைய தேவன் பெரியவர் என்பதை அவ அறிந்து கொண்டா. அதனாலதான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றான். நீங்க ரூத் 1:18 வாசிங்க.
அவள் தன்னோடு கூட 17 வாசிங்க. ரூத் 1:17 நீர் 18. மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஏன் அப்படின்னா அவள் அவளுக்கு வாசிங்க. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. இங்க பார்க்கும்போது ரூத்துடைய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நகோமி கணவனே இழந்து பிள்ளைகளையும் இழந்து தனிமையில இருக்கும்போது நம்மளும் அவளை விட்டுட்டு போனோம் அப்படின்னா அவளுக்கு யார் இருக்கிறா அப்படின்ற ஒரு இது ரூத்துடைய இருதயத்துல இருந்தது. அதனாலதான் அவ எங்கனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு. அது வந்து எவ்வளவு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்பதான் நவோமி திருப்பியும் வற்புறுத்துறா. ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 18ஆம் வசனத்துல மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்படின்னு. இந்த மன உறுதிய ஆண்டவர் பார்த்திருப்பாரு கண்டிப்பா. அவளை ஒரு குடும்பத்துல நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த பொறுப்புல இருந்து நான் தட்டி கழித்து விட்டு நான் இந்த காலகட்டங்கள்ல நான் நிறைய வருத்தப்படுகிறேன். தெரியல, நான் ரொம்ப குட்டா ரொம்ப பர்ஃபெக்டா என் குடும்ப வாழ்க்கைக்குள்ள எல்லா காரியங்களையும் நான் நேர்த்தியாய் பண்ணுகிறேனான்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நான் நிச்சயமாய் செய்ய முடியும். ஒரு குடும்பத்திலேயோ ஒரு இதுலயோ ஆண்டவர் நம்மள ஒரு பொறுப்புல வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை குறித்ததான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்ட்ட தான் ஆண்டவர் கேட்பார். நம்ம விசுவாச கிரியை, தேவனுக்கு ஏற்ற கிரியை காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம பேசுகிறோம். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இங்க பார்க்கும்போது அவ ஆண்டவர் மேல அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதனால மன உறுதியா இருக்கிறா. தன் மாமியார தனிமையில விடக்கூடாது. நான் உங்க கூட இருக்கிறேன். ஒரு மாரல் சப்போர்ட். இந்த சின்ன சின்ன காரியங்கள்லதான் இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தவறி போய் விடுகிறோம். தேவனுக்கு ஏற்ற கிரியை எது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியாம போயிருது. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொறுப்புல நம்ம அதை விட்டு விலகணும் அப்படின்னா ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவன் அல்ல. அதுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதனால இந்த ரூத் இந்த செய்த ஒரு காரியம் அதே மாதிரி நம்ம அதான் சொல்றாருல, என் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குள்ள பலனை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்குன்னு நம்ம செஞ்சோம். மனுஷருக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மனுஷர் கண்டிப்பா அதுக்கு திருப்பி பலன் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு உதவியை செய்யும் போது ஆண்டவரே நான் இதை உமக்கென்று செய்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி செய்யுங்க. யாருக்கு அது அவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதை எப்பவும் சொல்லுவேன், யாராச்சும் உங்களுக்கு உதவி செஞ்சா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அது அவங்களுக்கும் அது கிருபை பெருகும், நம்மளுக்கும் அது கிருபை பெருகும், அது தேவனுக்கும் மகிமை உண்டாகும். அப்போ நம்ம உதவி செய்யும் போது ஆண்டவரே இது உமக்கென்று நான் செய்கிறேன் ஏசப்பா, உமக்கென்று செய்கிறேன், உமக்கென்று இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் போது அது தேவனுக்கு ஏற்ற கிரியையா இது மாற்றுவார் ஆண்டவர். அவங்களுடைய மனசை மாற்றுவார். அவங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பார். இவங்க நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இந்த காரியங்களை செஞ்சிருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும், இவங்களுக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு உதவியை செஞ்சுட்டு நம்ம அவங்க இடத்துல இருந்து நன்றியை எதிர்பார்க்கிறவர்களா இன்னைக்கு இருக்கிறோமா? அதுவும் தேவனுக்கு ஏற்ற கிரியே கிடையாது. ஆண்டவருக்கு அந்த மகிமையை போனோம். ஏன்னா நம்ம ஒரு செகண்ட் தான் நம்ம இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கிறது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இந்த உலகத்துல இப்போ எனக்குமே நானும் அது நினைக்கிறேன். நம்ம சகோதர சகோதரிகளுக்கோ நம்ம சார்ந்து இருக்கிறவர்களுக்கோ நம்ம உதவி செஞ்சுட்டு நான் அது முறுமுறுத்த காரியங்கள் உண்டு. நான் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன், நான் என் கஷ்டத்து நிமித்தமும் நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன், இவங்களுக்கு ஒரு நன்றியே இல்லை, இவங்க திரும்பி கூட பார்க்கல, முறுமுறுக்கிற காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை உணர்த்தி தரும்போது ஆண்டவரே மன்னியும், அது உம்முடைய நாமத்துக்காக உமக்கென்று அதை செஞ்சது உம்முடைய சித்தம். ஏன்னா அவங்கள அந்த பாதையில நடத்தி கொண்டு போகணும். ஆண்டவர் அதற்கு நம்மள பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான். நம்ம பாட்டு முடிஞ்சிச்சு. அப்ப இங்க ரூத்துக்கு தெரியுது அது தன் மாமியாருக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது. அதே நேரத்துல அவளுடைய விசுவாசம் அவளுடைய வார்த்தையில அங்க வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, நான் மன உறுதியா இருந்தா அந்த இதுல. அதனால ஆண்டவர் அவளை எப்படி கனப்படுத்தினாரு அப்படின்னா ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அயல் வீட்டுக்காரர்கள்
நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்போ யாரு ஆண்டவருடைய அந்த ஜெனரேஷன்ல அவ யாரு? மோவாபிய ஸ்திரீ. நம்மனா தீட்டு விலக்கி வச்சிருப்போம், அப்படிதானே? ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார். அடுத்தும் பாத்தீங்கன்னா ராகாப். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். யோசுவா 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அதுவாக்கா? யோசுவா 2:11. கேள்வி அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால் எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென். அப்போ ராகாப் இத சொல்லுகிறா, இப்படி நீங்க எகிப்துல இருந்து புறப்பட்ட போது சிவந்த சமுத்திரத்துல கர்த்தர் செய்த அந்த அற்புதத்தை இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த ராஜாக்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களால எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு. அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ அறிக்கை இட்டது இல்லாம அவ என்ன பண்றா, அந்த அந்த மனுஷரை அவ காத்து கொள்ளுகிற ஒரு காரியம். இப்போ சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் அத சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பொறுப்பை நம்ம மூலமா இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அவர் நிச்சயித்திருப்பார். நம்ம சில நேரம் அந்த பொறுப்பை இப்போ இங்க ராகாபுக்கு என்னது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவளுக்குள்ள ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்ம மூலமாய் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்குள்ள விசுவாசத்தை எல்லாம் நமக்குள்ள எப்படி கொர்நேலியுவுக்கு பேதுருவை அனுப்புனாரு. பேதுரு ஆண்டவருடைய அப்போஸ்தலன், அப்படித்தானே? அவ்வளோ பெரிய ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். நான் தான் சொன்னேன், நம்ம ஒரு பாதை, நம்ம ஒரு விசுவாசத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புற நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே ஆண்டவர் நமக்கு அந்த விசுவாசத்துக்கான காரியங்களே நமக்கு கற்றுத் தருவார். நம்ம எங்கேயுமே போய் இது பண்ண வேண்டியதில்லை. அப்போ ராகாபுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வரும்போது அவ ஆண்டவரை விசுவாசத்தை கிரியையில அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல, அதை கிரியையில வெளிப்படுத்துகிறா. அந்த அந்த வேவுக்காரர்களை அவ என்ன பண்றா, காப்பாற்றி இது பண்றா. அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்ன்றதும் நமக்கு தெரியும். அது எப்படி அந்த அந்த இடத்துல ராஜாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுடைய குடும்பம் மொத்தமும் அழிக்கப்படும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவளிடத்துல அந்த விசுவாச கிரியை வெளிப்படுகிறது. அது தேவனுடைய சித்தம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் சரி, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாய் தேவனுடைய சித்தம் அங்க அவள் மூலமாய் வெளிப்படுது. அப்போ நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நம்மளை இது பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம நிறைய நேரங்கள்ல அந்த காரியத்தை இக்னோர் பண்ணிட்டு போகிற காரியம். விசுவாசத்தை குறித்து பேசுவோம், ஆனா அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒருவேளை எந்த ஒரு இடத்துலயும் நியாயத்துக்காக பேச வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா 2 வார்த்தை. அதனால உங்களை மற்றவர்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்க நின்று கொண்டு நியாயத்திற்காக நீங்க குரல் கொடுக்கலன்னா ஆண்டவர் கண்டிப்பா நம்ம இடத்துல கணக்கு கேட்கிறவரா இருப்பார். நம்ம அந்த நம்ம பயந்துட்டு நான் இந்த இடத்துல பேசியிருந்தேன்னா அவங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு என்கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க, அதனால நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல நிக்காதீங்க. உங்களை பத்தி யாரும் தப்பா நினைச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு நியாயத்திற்குன்னு குரல் கொடுக்கணும், இல்ல ஒரு இது செய்யணும், அதனால நம்மளுடைய ரெப்புடேஷன், நம்மளுடைய ஒரு பேர் கெட்டு போயிடும்ன்ற சூழ்நிலை வந்தாலும், நம்மள மற்றவர்கள் ஒருவேளை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க நம்மளை வெறுக்கிற ஒரு காரியம் அனுபவம் வர மாதிரி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில எது தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அவன் உயிருக்கு பயப்படல. விசுவாசத்துல சும்மா சொல்லிட்டு போயிடலாம், முடியாது, உங்க தேவன் தான் பூமியிலும் வானத்திலும் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அப்படிதானே? ஆனா அவ தன் உயிரை பணையம் வைத்து
அவ அந்த விசுவாசத்தை அவ என்ன பண்ணா, வெளிப்படுத்தினா. தேவனுக்கு ஏற்ற கிரியை அவ வெளிப்படுத்தினா. அதனால ஆண்டவர் எப்படி அவளை கனப்படுத்தினார்னா, யோசுவா 6 அதிகாரம் 23 வாசிக்கலாம். அப்பொழுது வேவுகாரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அப்போ இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அவளை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் போது ராகாப மாத்திரம் இல்ல, அவள் நிமித்தம் அவளுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ராகாபுடைய பேர் எங்க வந்துச்சு? மத்தேயுல வந்தது, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆண்டவருடைய அந்த இதுலதான். யாரு போவாஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி ஆண்டவர் சகலத்தையும் எவ்வளவு அழகா அவர் நேர்த்தியாய் கொண்டு போகிறார். அப்போ நம்ம இடத்துல அவர் என்ன விரும்புகிறார், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம இடத்துல தேவனுக்கு ஏற்ற கிரியை இருக்கணும். நம்ம சடங்காச்சாரமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இது ஆண்டவருக்கு பிரியம்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி இருக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல தேவன் இதை விரும்புகிறாரு. ஒரு சமாரியனா இருந்தாலும் அவனிடத்துல ஆண்டவர் அந்த காரியங்களை பார்க்கும்போது அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை கொண்டு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ எல்லா ஆங்கிளையும் ஆண்டவர் இதை எப்படி விரும்புவார், தேவனுக்கு ஏற்ற கிரியை இது எப்படி இருக்குது அப்படின்றத நாம புரிந்து கொண்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.